கலைஞர் 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 முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தொடர்ந்து போராடி அதுக்கு பிறகு இவர் முதலமைச்சராக இல்லாத போதும் அதை சாதித்து தமிழை செம்மொழி என்று இந்திய அரசு அறிவிக்க செய்தார். அப்போது செம்மொழியாக உலக அளவில் அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி அரசு நிலையில் தமிழ் மட்டும்தான். அப்போது செம்மொழி மாநாடு நடத்தினோம். செம்மொழி மாநாட்டுக்கு செம்மொழியான தமிழ் மொழியின் நம்ம ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச அந்த பாடலை கேட்டிருப்போம். அந்த பாடல் இப்படி தொடங்கும் பாருங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இது யாருக்கும் ஒரு பதில் சொல்கிறாருல்ல, எல்லாரும் நம்ம சமம் அப்படின்னா சமம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்ட சொல்கிறாரு. இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறத பண்ணுறார். சமூக நீதி நிலைநாட்டப்படுகிற இந்த காலகட்டத்தில் யாராவது கட்டை விரலை காணிக்கையை கேட்டா அவங்க பட்டய உரின்னு எச்சரித்தவர் இந்த மண்ணின் மைந்தர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்தனமும் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வார் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றுதந்த நியாயம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் வட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். இது துரோணாச்சாரியர்கள் காலம் கிடையாது, ஏகலைவரின் காலம். இது கலைஞர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய காலம். கலைஞரை பொதுவாக எல்லோரும் சமுதாயத்தினுடைய மாற்றத்துக்கு காரணமானவர் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயந்தான். அவர் ஒரு கிராமத்தில் பிறந்தவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அந்த கிராம சூழலில் வளர்ந்த காரணத்தினாலேயும் பல ஊர்களில் நடந்த நிகழ்ச்சிகள், பார்த்த மனிதர்கள், அவருக்குள்ளே ஏற்படுத்திய பாதிப்புகள் தான் பின்னாடி அவர் முதலமைச்சரானது பிறகு திட்டங்களாக வடிவெடுத்த காரணம் அதுதான். குடியிருக்கல யார் இடத்துல குடியிருப்பாங்க அப்படின்னா, யார் நிலம் வச்சுருக்காங்கன்னா அவன் இடத்துல குடியிருக்கணும். அப்போது நீ அவனுக்கு போய் அவன் சொல்கிறத நீ கேட்கலனால அவன் அதிகாரத்தை கட்டுப்பட மறுத்தாலோ அவன் என்ன செய்வான் அப்படின்னா, உடனடியாக வழங்கப்படக்கூடிய தண்டனைங்கிறது நீ வீட்டை காலி பண்ணிட்டு போகணும். கூரையை பிரிச்சிருவான், அவ்வளோதான். வீட்டை காலி பண்ணுறதுல கூரை தானே போட்டிருப்பானுங்க, கூரையை பிச்சை எறிஞ்சிருந்துவான். கூரையை பிச்சை எறிஞ்சிட்டு நீங்கள் நடத்துல தான் நிற்கணும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாருன்னுட்டுனாக்கா, எந்த இடத்துல குடியிருக்குதோ அந்த இடம் அவனுக்கு சொந்தம்னு ஒரு சட்டம். என்ன அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு தோப்பு இருக்கும், ஒரு பெரிய தோப்பு, அது நட்ட நடுவில் இருப்பான், அவனுக்கு குடியிருப்பான். இல்லை அந்த ஓரத்தில் அவனுக்கு இடம் கொடுத்துட்றேன், மற்ற இடத்துல நான் இங்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் எங்கே குடியிருக்கானோ அந்த இடம் ப்ளஸ் அவனுக்கு மாட்டு வண்டி போகிற அளவுக்கு மெயின் ரோட்லேருந்து என்ன செய்யணும், இடம் கொடுத்துடணும். அந்த மாதிரி போட்டு அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு விட்டார். அதை பாராட்டுறதுக்காக வேண்டிய இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு பெரிய பாராட்டு கூட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஏற்பாடு பண்ணி கலைஞரை அழைச்சி ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துனாங்க. அந்த பாராட்டு கூட்டத்தில் அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மணலி கந்தசாமி பல்லாயிரம் பேர் ரத்தம் சிந்தி சாதிக்க முடியாத ஒரு சாதனையை ஒரு சொட்டு மையினால் கலைஞர் சாதித்து காட்டியிருக்கிறார். கலைஞருடைய திட்டங்களில் மிகவும் முன்மாதிரியான திட்டம், குறிப்பாக ஏழை விவசாயிகளுக்கு, விவசாய கூலிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுன்னு பார்த்தா நில சீர்திருத்த திட்டம். 1970 கலைஞர் கொண்டு வந்த உச்சவரம்பு சட்டம் எப்படின்னாக்கா 2 லட்சம் ஏக்கர் உபரி நிலங்கள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார். அந்த 2 லட்சம் ஏக்கர் நிலங்களையும் அரசு சார்பாக கையகப்படுத்தி ஏழை எளிய விவசாய கூலிகளுக்கு, விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தார். 2 லட்சம் விவசாய பெருமக்கள் அதனால் பலரடைஞ்சாங்க. எவன்லாம் இந்த மாதிரி விவசாயத்தில் அடிமட்டத்தில் இருந்தானா அவன் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இந்த மாதிரி கொடுத்ததுனால பழைய அந்த அதிகார கட்டமைப்பு இருக்குல்ல, கிராமப்புறங்கள் அந்த அதிகார கட்டமைப்பு நிலம் வழியாக, அதுக்கப்புறம் இதுலேயே ஜாதி வரும், யார் மேலே இருக்கா யார் கீழே இருக்கான்ட்டு, அதன் வழியாக இதெல்லாம் இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 7-8 வருஷத்தில் காலி பண்ணி விட்டுறாங்க. 2006 இவர் ஆட்சிக்கு வந்தோன்னே நம்ம பிரசன்ட் சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் பிகேம் மினிஸ்டர் ஃபார் RDLA, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு அனைத்து கிராம அண்ணாமலர்ச்சி திட்டம், AGAMT அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம், அனைத்து கிராம அண்ணாமலர்ச்சி திட்டம்.
அது என்னன்னு சொல்கிறேன், 12,500 கிட்ட வில்லேஜ் பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் இருக்குங்க. பெரிய நம்பர் 12,500 வில்லேஜ் பஞ்சாயத்து. ஒரு வருஷத்தில் 2000 எல்லாம் மொத்தமாக பண்ணுறது கஷ்டம். ஸோ 2,500 வில்லேஜஸ் எவ்ரி இயர். ஃபஸ்ட் இயரில் 2,500, செகண்ட் இயர் 2,500, தேர்ட் இயர் அப்படி 5 இயர்ஸாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவோம். பை 2011 மார்ச்லங்க தமிழ்நாடு வாஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் த கண்ட்ரி which had a library in every village panchayat. இந்த 12,500 வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் ஒரு வில்லேஜ் லைப்ரரி இருக்குது. 12,500 வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது, ரூரல் ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது. 12,500 வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் கிரிமேஷன் ஷெட் அண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்டேட்டில் இன்னும் இல்லை. பட் நம்ம 2011 இதை அச்சீவ் பண்ணோம். இந்த இது குடிசை மாற்று வாரியம் ஏற்படுத்துவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவரே முதலமைச்சர் கலைஞர் தான். ஏன்னா நிறைய சென்னையில் குடிசைகள் மிக அதிகம். இந்த மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது 1970களில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். வேறு எங்கேயுமே எந்த நகரத்துலேயும் அந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரல. முதல்ல தமிழ்நாட்டில் தான் அந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதான் 50வது பிறந்த நாளப்போ அவர் தொடங்கின திட்டம் தான் கை ரிக்ஷாக்களை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாக்களை, இலவச சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தினுடைய இது என்னன்னாக்கா, மனிதனை வைத்து மனிதன் இழுப்பதா, மனிதனா மாடான்னு காந்தியடிகளே கேட்டிருக்காரு. அதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் படிச்சிருக்கிறார். அதாவது சென்னை, கடலூர் போன்ற நகரங்களில் 2000 கை ரிக்ஷாக்கள் இருக்குன்னு கணக்கெடுத்து சைக்கிள் ரிக்ஷாக்கள் இலவசமாக சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தாரு. நீர் மேலாண்மையில் அவருக்கு மிக மிக ஆர்வம். மழை பெய்து அந்த தண்ணி கடலில் வீணாகிறத அவர் பார்த்து பல தடவை வருத்தப்பட்டிருக்காரு. காவிரியில் வெள்ளம் வந்தால் தானே நம்ம தடுத்து நிறுத்துகிறோம். அது எவ்வளோ தடுத்து நிறுத்த முடியுங்க? நிறைய தண்ணி வருது. சில வேளைக்கு கொள்ளிடத்தில் 1,00,000 கியூசெக்ஸ்க்கு மேலே தண்ணி வெளியில் போகும். ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது அந்த தண்ணியை தடுத்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கு போகிற மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த சஜஷன் பேரில் மாயனூரில் அந்த தடுப்பணை கட்டுறதுக்கு அவருடைய ஆலோசனை பேரில் முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்டதுனால அந்த தடுப்பணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. முதலமைச்சர் 1000 தடுப்பணைகள் அந்த இடத்தெல்லாம் கவனமாக தேர்ந்தெடுத்து அதை பொதுப்பணித்துறை மட்டும் செய்யாமல் மற்ற துறைகளும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி 3-4 துறைகளுக்கு 1000 செய்யணும் இல்லையா? அதனால் 3-4 துறைகளை பிரித்து கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார். தமிழ்நாட்டில் 1947 to 1996 இந்த 49 ஆண்டில் இந்த 184 பிரிட்ஜஸ் கட்டியிருந்தாங்க ஹோல் ஸ்டேட்டில். 96 to 2001 ஒரு 634 பிரிட்ஜஸ் என்னமோ கட்டாங்க. அந்த 5 இயர்ஸில் கட்டாங்க. அதே மாதிரி ரோட்ஸ் கூட, அது கிராம ரோட்ஸ் எல்லாம், கிராம சாலைகள், பிளாக் டாப் அந்த டார் ரோடு போட்டது 1947 to 1996 49 இயர்ஸில் ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸ் கிராம சாலைகள், ஒரு 1,00,000 கிலோமீட்டர்னு இருக்குங்க கிராம சாலைகள். வெறும் 5,000 கிலோமீட்டர்ஸ் தான் டார் ரோடாக இருந்தது. அந்த 5 வருஷத்தில் 22,000 கிலோமீட்டர்ஸ் டார் ரோடு பண்ணாங்க. இந்த இது ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு தமிழ்நாட்டில் பண்ணது இவர் தாங்க. அந்த இது எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் லைக் சிப்காட்டு, டாட் போர்டு, இந்த எல்லா மெட்ரோ வாட்டர், இந்த மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணது இவர் தான். சிட்டிஸ் இது இந்த இது பிரிட்ஜஸ் ஆகட்டும், ரோட்ஸ் ஆகட்டும், பில்டிங்ஸ் ஆகட்டும், இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஆகட்டும், நிறைய கொண்டு வந்திருக்காரு. மின்சார வாரியத்தை நிர்வகிக்கும் போது பணம் இல்லாமல் யாரையும் செய்ய முடியாது. இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. மின்சார கட்டணத்தை கூட்டணும். அப்போ அரசாங்கம் தான் கூட்டணும். சரி சொல்லுங்கள், என்னென்ன வேணும் உங்களுக்கு? ஒவ்வொரு ஐட்டமாக அதில் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ்னு இருக்குது, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஒவ்வொரு ஐட்டமாக கேட்டு என்ன கூட்ட போகிறீங்க, இவ்வளோலேருந்து இவ்வளோ, எத்தனை பேருன்னார். புள்ளி 7,000 பேர். ஓகே, அக்ரீட். அப்புறம் ஒன்றா கடைசியில் டொமஸ்டிக் வருது. அது 1.5 கோடி பேர் இருப்பாங்க. டொமஸ்டிக் வந்தவுடனே அதில் ஒரு 25% தான் நான் கூட்டியிருந்தேன். இதில் 25 தான் ரொம்ப குறைச்சல் சார், இது 10 வருஷமாக கூட்டல, விட்டுடுங்க. அதை மீதி எல்லாம் எவ்வளோ வருது உங்களுக்கு? 550 கோடி வருது.
750 கோடி கேட்டீங்க, 750 கோடி கேட்டீங்க, 550 கோடி கொடுத்தேன், இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கன்னாரு. எனக்கு அதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதை டிசிஷன் எடுத்ததுனால என்னால் சர்வே பண்ண முடியும். ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு சென்ஸ், யாரை கஷ்டப்படுத்தணும் யாரை கஷ்டப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் அது பொலிட்டிக்கல்னு கூட சொல்லலாம். பட் பொலிட்டிக்கலாக தானே அவர் பார்க்கணும். நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ நாள் கூட்டல் இருந்தால் பார்ப்போம். அந்த மாதிரி எடுத்து அவர் முடிவெடுக்கக்கூடிய திறமை, ஆற்றல் அவருக்கு இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்க 2004 தமிழ்நாட்டு கடற்கரையோரமாக ஒரு பலத்த சுனாமி அடிச்சுது. அப்போது நிறைய பெண்கள் வந்து வறுமையின் காரணமாக வந்து அவருடைய சிறுநீரகத்தை விற்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு புரோக்கர்லாம் வச்சு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரியே நடந்தது. லீகல் வழியில் தான் யாரும் இல்லீகல் வழியில் போக மாட்டாங்க. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கிட்னி இல்லாமல் தவிக்கிறாங்க. நம்ம மூளை சாவை அடைஞ்சவங்ககிட்ட இந்த கிட்னி எடுத்து கொடுத்தா என்ன? அப்போ யாரும் கிட்னியை விற்க மாட்டாங்க. கலைஞர் உடனே ஆணையிட்டார், உடனடியாக அதை செயல்படுத்துங்க. அப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் வந்து 2008 செப்டம்பர் அக்டோபரில் உருவாச்சு. இந்த காப்பீடு திட்டம் கொண்டு வரதுக்கும் ஒரு செய்தி தான் காரணம். அது என்ன செய்தின்னா, ஒரு அலுவலர், உயர்நிலை அலுவலர், மிகவும் உடல்நலம் குன்றி நல்ல அலுவலர் அவர், முதலமைச்சருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர், நல்லா செயல்படுவார்னு அவருக்கும் தெரியும். அவருக்கு உடல்நலம் குன்றி ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தார். அவருக்கு அந்த சிகிச்சைக்காக ஆன செலவு வந்து கிட்டத்தட்ட அந்த பீரியடில் ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அதை வந்து அவங்களால கட்ட முடியல. சரி, நம்ம அரசாங்கத்திலேயே நம்ம அதை பணத்தை சேங்ஷன் பண்ணலான்னு சொல்லி ஓரளவு ஒரு தொகை சேங்ஷன் பண்ணாங்க. அந்த தொகையை சேங்ஷன் பண்ண பிறகு அப்போ சிஎம் கேட்டார், நம்ம உயர் அலுவலரை நம்ம சேங்ஷன் பண்ணிட்டோம், இதுவே ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள், நலிந்த பிரிவினர், அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா, நமக்கு காப்பீடு திட்டம் ஒன்று நம்ம ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே அறிவித்தாங்க. அதன் மூலம் தனியார் மருத்துவமனையிலும், அப்போ அந்த திட்டம் அப்படி இருந்து தனியார் மருத்துவமனையிலும் இவர்கள் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. மிக மிக அருமையான திட்டம். 1953 பரமக்குடியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு திருச்சிக்கு திரும்புகிற வழியில் திருப்பத்தூரை நெருங்கும்போது எல்லாரும் தூங்கிடுறாங்க. வண்டியில் தூங்க ஆரம்பித்து ஒரு மைல்கல்லில் மோதி எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. கீழே வந்தப்போ கலைஞருக்கு கீழே ரத்தம் குபுன்னு அவர் கொட்டிருது. அவருக்கு கண் நிபுணர் ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, கண்ணில் உள்ள ஒரு நரம்பில் கீறல் ஏற்பட்டுருக்கு, 6 மாதத்துக்கு நீங்கள் பேசவோ எழுதவோ படிக்கவோ கூடாதுன்னு ஒரு கடுமையான நிபந்தனையை போட்டுறாரு. ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு மணிமகுடம் நாடகம் எழுதுகிறார். திடீர்னு ஈட்டினால் கண்ணில் குத்துனா எவ்வளோ ஒரு பயங்கர வலி ஏற்படுமோ அது மாதிரி ஒரு வலி வந்தது எனக்கு. அதனால் பேப்பரை பேனாவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அப்போ ஐயோன்னு அலர்னேன். 71 அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அங்கே மறுபடியும் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. நமக்கே இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமே, நம்மளை போல் ஏழை மக்கள் எவ்வளோ பேர் கண் பாதிப்பினால், கண் வியாதினால், இப்போ கண் உபாதையினால் பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுனால தான் அது 49வது பிறந்த நாளில் இலவச கண்ணொளி திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணார். தமிழ்நாடு முழுக்க நடந்த கண்ணொளி முகாம்களில் ஏராளமான கண்ணொளி முகாம்கள் நடைபெற்றன. எல்லா மாவட்டங்கள்லேயும் ஏறக்குறைய எல்லா வட்டங்கள்லேயும் கண்ணொளி முகாம்கள் இலவச கண்ணொளி முகாம்கள் நடைபெற்றுச்சு. அதில் 7.5 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க. அந்த கண்ணொளிங்கிறது பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு சாதாரணமான விஷயமாக தோணலாம். ஆனால் ஏற்கனவே இருந்த ஒளியை இழந்து மறுபடியும் அந்த ஒளியை பெற்றவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். ஸோ பிறவிலே சுத்தமாக காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து ஒரு இரட்டை ஊனம், டபுள் ட்ராஜடி. ஏன்னா வந்து காது கேட்கலன்னா மொழியும் வளர்ச்சி இருக்காது. அப்போ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிறது ஒரு அதிநவீன ஒரு கண்டுபிடிப்பு. நிறைய பிள்ளைங்களுக்கு காது கேட்காமல் இருக்காங்க. தமிழ்நாடு தான் வந்து காது கேளாத பிள்ளைங்களுக்கு தலைநகரம்னாலே தமிழ்நாடு தான் அப்படின்னா. எவ்வளோ இருக்காங்க நினைக்கிறீங்க? நிறைய இருக்காங்க ஐயா. இந்த மாதிரி அப்போ தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொன்னேன். பின்ன நீங்கள் பண்ணி தானே ஆகணும், நீங்கள் ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னாரு. எனக்கு அப்போ ஒன்றும் ஐடியாவே கிடையாது, கணக்கு கூட கிடையாது.
நான் சொன்னேன் சிரிச்சுட்டு சொன்னேன், எனக்கு ஒரு 200 இம்ப்ளான்ட், எனக்கு நிறைய 200னா 6 லட்ச ரூபான்னா கணக்கு வச்சுக்கோங்க. நான் சிரிச்சிட்டு சரி ரொம்ப கேட்ட போட்டிருக்கேன் நான். இல்லை 200 இல்லை, உங்களுக்கு 2000 வேணும். எனக்கு அப்படியே ஷாக்கு. உங்களுக்கு ஐடியாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட 2000 இம்ப்ளான்ட் வேர்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு. நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு முதல்ல 2000 இம்ப்ளான்ட்டுக்கு ஃபண்ட்ஸை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் தீர நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்தது. நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவ். அதற்கு ஆரம்ப சுகாதார கட்டமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் தான் செய்ய முடியும். அதை கிட்டத்தட்ட 30-40 வருடமாக கலைஞர் ஆட்சியிலேருந்து ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய கட்டமைப்பு மிக மிக சிறப்பாக செயல்படுது. கிராமமாக இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், பல்ஸ் போலியோ தர்றது, தடுப்பூசிகள் தர்றது, கர்ப்பிணி தாய்மார்களை ஃபாலோ பண்ணுறது, சேஃப் டெலிவரி பண்ணுறது, குழந்தைகளை சேஃபாக பார்க்குறது, இதை நாம் ஒரு 30-40 வருடமாக பார்த்ததோடு தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே 1-2 மாநிலமாக நம்ம இருக்கோம். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டில், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டில், அண்டர் 5 டெத் ரேட்டில். நீங்கள் சுகாதாரத்தில் எந்த குறியீடு எடுத்தாலும் தமிழ்நாடு 1ஆக இருக்கும், இல்லை 2ஆக இருக்கும், கேரளா கட்ட தான் இருக்கும். அதை தவிர கீழே போனதே இல்லை. As you know, 1991 அந்த லிபரலைசேஷன் வந்ததுங்க இந்தியாவில். அந்த லிபரலைசேஷனில் மேக்ஸிமம் பெனிஃபிட் அடைஞ்சது தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா டு சம் எக்ஸ்டென்ட். இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் அடைஞ்சாங்க. ஏன்னா இங்கே தான் ஸ்கில்டு மேன் பவர் இருக்குது, ஒரு எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லி ஈவன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோ இல்லை மற்ற இந்தியன் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தி ப்ரிஃபர் டு இன்வெஸ்ட் இன் சென்னை ஆர் பெங்களூர் அந்த மாதிரிங்க. ஸோ இதில் கலைஞர் பங்கு பெருசாக இருக்குது. போத் டியூரிங் 96-2001 அண்ட் 2006-2011 ஐடிக்கும் ரெகுலர் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஹி ஹஸ் கிவன் அ பிக் பூஸ்ட்டுங்க. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அரசு தான் எல்லாத்தையும் செய்யும், நாங்கள் வேறு யாரையும் செய்ய விட மாட்டோம் அப்படிங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறதுலாம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி ஜாயின்ட் செக்டர்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. ஜாயின்ட் செக்டர்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியார் பங்களிப்போடு அரசு முதலீடு செஞ்சு வேலையை செய்யறது அப்படின்ட்டு. 67க்கு முன்னாடி இருந்ததை விட 70க்கு பின்னாடி ஏற்பட்ட கல்லூரிகள் எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா வட்டங்கள்லேயும் நிறைய கல்லூரிகள் ஆரம்பித்தார் கலைஞர். அப்புறம் இன்னொரு கட்டத்தில் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி, நிறைய டாக்டர்கள் நம்ம பையங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஆதிராட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் டாக்டர்களாக வர வேண்டும். டாக்டர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது, இந்த அந்தஸ்தை நம்ம பிள்ளைங்கள்லாம் பெறணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியும் திறந்தார். அதனால் கல்விக்கண் திறந்த காமராஜர்னு சொல்கிறோமோ அதே போலவே உயர்கல்விக்கண்ணை திறந்தவர் கலைஞர். அது மாத்திரம் இல்லை, கணினி கண்ணை திறந்தவரும் அவர் தான், கணினி கல்வியை கொண்டு வந்தவரும் அவர் தான். இன்னொரு புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து ஹாஸ்டலில் கட்டி, ஏன்னா எவன் வந்தாலும் எங்கேயாவது தங்கி படிச்சுக்கலாம், ஏன்னா ஃபீஸு கொஞ்சமாக ஃபீஸெல்லாம் குறைச்சிக்கிட்டே ஃபீஸே எல்லாம் வாங்கிடுறாங்க. அதுமாதிரி படிக்க வச்சு இப்போ காலேஜினுடைய எண்ணிக்கை அவ்வளோ அதிகமானது. அதுமாதிரி ஆகும்பொழுது என்னன்னாக்கா, பள்ளிக்கல்வி முடித்தோன்னா எல்லாம் அப்படியே மற்ற வேலையை பார்க்க போகிறது போய் பள்ளிக்கல்விலேருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் வர்றது அப்படி. அதில் என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஊரில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை நீங்கள் இதே பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாதுன்னா, உயர் ஜாதிக்காரர்கள் தான் பெருமளவில் உயர்கல்விக்கு போவாங்க. இங்கே தான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வித்தியாசமே ரொம்ப குறைவாக இருக்கும். யாருக்கும் ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வித்தியாசம். இந்த இதில் ஆண் பெண் வேறுபாடு அதே மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ இது மாதிரி கல்வி உயர்கல்வியை இந்த அளவு கொண்டு போய் சேர்க்கணும். பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டம், அந்த திட்டத்தை பற்றி அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி தந்தை பெரியாருடைய நெஞ்சில் பதிந்திருந்த முல்லை அகற்றிடும் வகையில்னு ஆரம்பித்து ஒரு தீர்மானத்தை எழுதினார்.
ஒரு ஆயுதநாடர் விட்டு 2 பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கம் மற்ற சமுதாயத்தினர் குடியிருக்கும் வகையில் இருக்கணும்னு சொல்லிட்டு சமத்துவ உறவுகளை ஏற்படுத்தினார். அது மாதிரி 240 சமத்துவ உறவுகளை இது வரைக்கும் ஏற்படுத்தினார் அவர் 2011 ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். அந்த சமத்துவ உறவுகளில் இவங்கெல்லாம் எல்லாரும் ஒற்றுமையாக தங்களுடைய சாதியை மறந்து, தங்களுடைய பின்னணியை மறந்து, சமயத்தை மறந்து எல்லாரும் சமதர்ம நோக்கத்தோடு இருந்து வாழ்ந்த பகுதி தான் அந்த பெரியார் நினைவு சமத்துவபுரம். ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் என்னென்னா மகளிர் சுயது குழு திட்டம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்தது 1989. அது நிறைய பேருக்கு தெரியாது. கலைஞர் பீரியடில் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அது இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங்கில் வந்தது. ஒரு 6 மாவட்டத்தில் தான் பீனிங்கில் இருந்தது. 96 இவர் திரும்பி வந்தப்போ 96-97 என்னமோ அது எல்லா மாவட்டத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணார். இந்த 6 மாவட்டத்தில் இருந்த ஸ்கீமு. ஸோ 2006 to 2010 அந்த ஸ்கீம்ஸ் வெரி வெல் இம்ப்ளிமெண்டடுங்க. யார் இந்த விமென்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் பிரமாதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஒரு உதாரணம் சொன்ன போனால் வங்கி கடன் இருக்கு பாருங்கள், அதில் இந்த சுயது குழுக்களுக்கு ஆவரேஜாக ஒரு 100 கோடி 110 கோடி தான் கிடச்சிருந்தது முந்தி பர் இயர். இந்த பிட்வீன் 89 and 2006 அந்த பீரியடில். 2006 to 2011 அந்த பீரியடில் அந்த 110 கோடி பிகேம் 1600 crores, ஆல்மோஸ்ட் 15 times இன்க்ரீஸ். அது கலைஞர் பீரியடில் அந்த செகண்ட் பீரியடில் நல்லா பிரமாதமாக பண்ணார். 2010 டிசம்பரில் வேர்ல்ட் பேங்க் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உலகத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃபண்ட் பண்ணுறோம். வருஷமும் அந்த ப்ராஜெக்ட்ஸில் எது நல்ல ப்ராஜெக்ட், பெஸ்ட் ப்ராஜெக்ட் எதுன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த வருஷம் 2010 எங்கள் கணிப்புப்படி இந்த வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட், மகளிர் சுயதொழில் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட், நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டு, நாட் ஓன்லி இன் ரூரல் டெவலப்மெண்ட், அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்தது. விவசாயிகளும் பொதுமக்களும் சேர்ந்து கொண்டு வரத்துக்கு கலைஞர் உழவர் சந்தை அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தார். 1999 ஃபஸ்ட்டு மதுரையில் காய்கறி கம்மி விலையில் காய்கறி விற்கிறதுக்காக முதல்ல உழவர் சந்தை ஆரம்பிச்சது. 100வது உழவர் சந்தை 2000 வருஷத்தில் சென்னையில் ஆரம்பிச்சது. அதில் நிறையா பெனிஃபிட் ஃபார்மர்ஸுக்கு கன்சியூமர்ஸ்க்கு 2 பேருக்கும் பெனிஃபிட். ஏன்னா ஃபார்மர்ஸ் டைரெக்டாக உழவர் சந்தையில் அவங்களோட காய்கறிகளோ மற்ற அவங்க என்ன கொண்டு வராங்களோ அவங்க ஃபீல்ட்லேருந்து விற்கலாம். மிடில் மேன் கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அவங்களுக்கு ப்ராஃபிட். தமிழ்நாட்டில் முதல்ல எல்லா குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டை கொடுக்குறது அவர் தான் ஏற்பாடு 1974 சிவில் சப்ளைஸ் ஆரம்பிச்சதை எண்ட் டு எண்ட்னு சொல்கிறோம் இல்லை நீங்கள்லாம். இப்போ எண்ட் டு எண்ட் சொல்யூஷன், அது மாதிரி எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் அவர் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போது கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போல்லாம் இந்த அரிசி கொள்முதல் வேலையில் தான் கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சப்சிடியெலாம் கொடுக்குறது பணம் இல்லை அப்போலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு பேர் நியாய விலை கடைன்னு பேர். அடுத்த பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். கிலோ 2 ரூபாய்க்கு அரிசியை கொடுப்போம். அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த சான்ஸ் வரும்போது. அப்போது அரிசிங்கிறது ஒரு பெரிய லக்ஸுரியாக இருந்தது. போய் அரிசி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு சாதாரணமாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக அதை மாற்றுறது அப்படிங்கிற வீட்டில். ஒரு பக்கம் கடையில் ரேஷன் கடையில் கொடுக்குறது ஒன்று, இன்னொன்று பயிர் பண்ணுறது ஒன்று. இது ரெண்டுமே மாறுது. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறாரு. என்ன பார்த்துக்கிறாருன்னா, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளத்தை நம்ம என்றைக்கும் தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது. அந்த அடையாள அரசியலினுடைய உச்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை தான். அவர் 133 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார் திருக்குறள். அதனால் 133 அடி உயரத்துக்கு அவருடைய சிலையை எழுப்பணும். கன்னியாகுமரிக்கே போய் உளியால கல்லை செதுக்கி தொடக்க விழா நடத்துகிறார் கலைஞர். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 1989-91 ஜனவரியில் மறுபடியும் ஆட்சி போயிடுது. அந்த தொடர் நடவடிக்கை இல்லாமல் போயிடுது. 96 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் மறுபடியும் அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து 1/1/2000 அந்த சிலையை திறந்து வைக்கிறாரு கலைஞர். அந்த சிலையை எல்லா மக்களுக்கும் தெரியும். சுனாமியாலேயே ஒன்றும் பண்ண முடியல அந்த சிலையை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா என்ன திருவள்ளுவர் ஏதோ அவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்க அதுதான். ஆனால் அது அப்படி இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? நீ ஒரு கல்ச்சரை சொல்கிறேன், நான் ஒரு கல்ச்சரை சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் என்னவென்றால், பெண்கள்
சொத்துரிமைக்கு சமமான அவங்களுக்கு வந்து அந்த ரைட் உரிமை உண்டு என்று கொண்டு 1989 கொண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. வேறு மாநிலங்களும் ஒவ்வொரு டைம் அதை வந்து பின்பற்றுவாங்க. இந்த இதில் அது அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ட்ரீம் அன்றைக்கி முடியல. அதை கலைஞர் இங்கே வந்து அதை நிர்ணயித்து விட்டார். இந்த போக்குவரத்து துறை இருக்குல்ல, போக்குவரத்தை வந்து அவர் தான் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வண்டிகள் இருக்குல்ல, பெரிய அளவில் அவர் தான் அதிகமாக்குறாரு. இன்றைக்கி வந்து இந்தியாவிலே அதிகமாக வண்டி ஓடுறது இருக்குல்ல, ஸ்டேட் ஓன்ட பஸ்ஸஸ், அது வந்து கிட்டத்தட்ட 22,000 பஸ் ஓடுது தமிழ்நாட்டில். இது வந்து அவர் அப்பே பண்ணுறாரு. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக, அது பல விதத்தில். ஒன்று அங்கே விளையிற பொருள்கள் இங்கே வர்றதுங்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே வர்றது இருக்குல்ல, அதுவும் அது மாதிரி வரும்போது தான் என்ன ஆகுதுனாக்கா, தமிழ்நாடு வந்து இந்த அர்பன் பாப்புலேஷன் வந்து பெருமளவில் அதிகமாக ஆரம்பிக்குது. நொண்டி, குருடு, முடம், கூணு, பொட்டை, இன்னும் என்னென்னமோ வார்த்தைகள் இதுதான் இருந்தது. இதுன்னா ஓ அவங்களா அப்படின்னு கேட்குற அளவில் தான் சமூகமும் ஆயத்தமாக இருந்தது. அந்த பாதிக்கப்பட்டவர்களும் நாங்கள் இதை எதிர்நோக்கி தான் இருந்தோம். ஆனால் நம் முதல்வர், நமது முத்தமிழ் அறிஞர் வந்து அந்த திருநங்கைங்கிற வார்த்தை வந்து மறுசிந்தனை இல்லாமல் அரசு இதழ்களில் இனிமேல் திருநங்கை என்ற வார்த்தை தான் இடம்பெற வேண்டும், இனிமேல் இவர்களை இதுவரை அழித்து வந்த அந்த கேலி விழிப்பு சொற்களால் அழைக்கக்கூடாது, திருநங்கையர் நலவாரியம்னு இந்தியாவிலேயே முதன்முறையாக தனது சிந்தனையில் தோன்றியதை உருவாக்கியது நம் தமிழ்நாடு அரசு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி செய்த பொழுது உருவாக்கப்பட்ட நலவாரியம். யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 1947 வந்துருச்சு. யாருக்குமே தோணல சுதந்திர தன்னைக்கு கவர்னர் தான் கொடியேற்றுவாங்க. அந்த உரிமையை வந்து முதலமைச்சர்களுக்கு வாங்கி கொடுத்தது கலைஞர் தான். அதாவது சாதாரண பெண்களுக்கும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளர்களுக்கும் எந்த அளவுக்கு நன்மை செய்தாரோ அதே அளவுக்கு நன்மையை வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதல்வர்களுக்கும் இவர் செஞ்சுக்கிட்டார். அதனால எல்லா முதலமைச்சரும் அதற்கு இவருக்கு நன்றி சொல்லணும், முதல்வர் கலைஞர் அவர்கள். அவங்க சொல்கிறாங்கல்ல சோஷியல் இன்ஜினியரிங் நீங்களாம் சொல்கிறீங்களா மீடியாவில். சோஷியல் இன்ஜினியரிங்னா நீங்கள் சொல்கிறது என்ன, கட்சி அரசியலில் வந்து ஜாதியை ஒருத்தன் கோத்துக்கிட்டு எதாவது பண்ணுறது தான் சோஷியல் இன்ஜினியரிங்னு பேர் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக சோஷியல் இன்ஜினியரிங்னா இதுதான் சோஷியல் இன்ஜினியரிங். என்ன சோஷியல் இன்ஜினியரிங்னா அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, அதன் வழியாக சமுதாயம் எப்படி இயங்குதுன்னு இருக்குல்ல, அதை இயக்கிற விதி இருக்குல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் இயக்கத்துக்கு ஒரு விதி இருக்கும், அப்படி தான் இயங்கும். இந்த இயக்கிற விதியவே மாற்றுறது. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன, களிமண்ணா சுண்ணாம்பா? உழைப்புக்கு ஒரு உதாரணமாக இருந்ததுனால தானே கடைசியாக அவருடைய உறைவிடத்தில் அவர் எழுதினது மிக பொருத்தமானது. ஓய்வில்லாமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறார். கலைஞர் என்பவர் ஒரு சிந்தனை புரட்சியாளர், சமூக மாற்றத்துக்கு வித்திட்டவர். நலிந்த பிரிவினரையும் தன்னுடைய சொந்தங்களாக பாவித்து அனைத்து திட்ட பயணங்களிலும் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர். சிறப்பான நிர்வாகி. உழைப்புக்கு ஒரு இலக்கணம், நட்பு, பிரமிப்பு. கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, பெரிதான கவியாற்றல் புகழான நடையாற்றல் நிறைந்திட்ட கருணாநிதி, தரமான கருணாநிதி, இன்ப தமிழ் காக்கும் கருணாநிதி. கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. மக்கள் உள்ளம்